ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6th சோஷியல்ல பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1 பார்க்கலைன்னா அதோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து உங்களுக்கு கற்காலத்த பத்தி பார்த்துருப்போம். அதோட செகண்ட் பார்ட் இது. இதுல வந்து சிந்து சமவெளி நாகரிகத்த பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் எக்கற்காலத்தை சார்ந்தது. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, செம்பு கற்காலத்தை சார்ந்தது. அடுத்த கேள்வி, இந்திய நாகரிகத்தின் தொடக்கமாக விளங்குவது எது? இந்திய நாகரிகத்தின் தொடக்கமாக விளங்குவது சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிகம் என்பது என்ன? ஹரப்பா நாகரிகம் என்பது நகர நாகரிகம். அடுத்த கேள்வி, 1856ஆம் ஆண்டு எந்த நதிக்கரையில் ஆங்கிலேயர்கள் இருப்பு பாதை அமைத்தனர்? 1856ஆம் ஆண்டு ராவி நதிக்கரையில் ஆங்கிலேயர் இருப்பு பாதை அமைத்தனர். 28வது கேள்வி, எந்த ஆண்டு அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஹரப்பா நாகரிகத்தை கண்டறிந்தனர்? 1921ஆம் ஆண்டு அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஹரப்பா நாகரிகத்தை கண்டறிந்தனர். ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வியும் ரொம்ப முக்கியம். ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லின் பொருள் என்ன? ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லின் பொருள் புதையுண்ட நகரம். இது என்ன மொழி சொல் அப்படின்றதும் முக்கியமானது. அந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்றதும் முக்கியமானது. அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? ஹரப்பா நாகரிகம் 4700 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஹரப்பா நாகரிக மக்கள் எவ்வடிவிலான எழுத்துக்களை பயன்படுத்தினர்? ஹரப்பா நாகரிக மக்கள் சித்திர வடிவம் எழுத்துக்களை பயன்படுத்தினர். அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிகத்தினர் எப்பயிரை விளைவித்தனர்? ஹரப்பா நாகரிகத்தினர் கோதுமை மற்றும் பார்லி பயிர்களை விளைவித்தனர். அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிகத்தினர் எவ்வித ஆடைகளை அணிந்தனர்? ஹரப்பா நாகரிகத்தினர் பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகளை அணிந்தனர். அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிகத்தில் எந்த வகை சுடும் பாண்டம் தயாரித்தனர்? ஹரப்பா நாகரிகத்தில் டெரகோட்டா வகையில செய்யக்கூடிய சுடும் பாண்டங்களை வந்து தயாரிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, நாட்டியமங்கையின் உருவ சிலை எங்கு காணப்பட்டது? நாட்டியமங்கையின் உருவ சிலை மொஹஞ்சதாரோவில் காணப்பட்டது. அடுத்த கேள்வி, தாடியுடன் காட்சி தரும் ஒருவரின் சுண்ணாம்பு சிலை எங்கு காணப்பட்டது? தாடியுடன் காட்சி தரும் ஒருவரின் சுண்ணாம்பு சிலை மொஹஞ்சதாரோவில் காணப்பட்டது. அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிகத்தினர் வணங்கிய கடவுள். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஹரப்பா நாகரிகத்தினர் என்னென்ன கடவுளெல்லாம் வணங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன், ஒரு பெண் கடவுள், லிங்கம், சூலம், மரம், இது எல்லாத்தையுமே வந்து ஹரப்பா நாகரிகத்தினர் வந்து கடவுளா வந்து வணங்கியிருக்காங்க.